நீங்க ஒரு மனிதன் மட்டும் இல்ல, ஒரு குவாண்டம் ஃபீல்டு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதுக்குள்ள இருக்கிற ரெசிஸ்டன்ஸ், ஆங்கர், வயலன்ஸ், ஃபோர்டிஃபிகேஷன் இதெல்லாம் பில்ட் பண்ணீங்கன்னா, அந்த ஃபோர்ட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு சஃபகேட் ஆகி நீங்களே செத்து போயிருவீங்க. அது புரியும் உங்களுக்கு. நீங்க ஒரு குவாண்டம் ஃபீல்டுன்னு புரிஞ்சுதுன்னா, உங்களுக்குள்ள இந்த ரெசிஸ்டன்ஸ், ஆங்கர், மற்றவங்களை நோக்கி, உலகத்தை நோக்கி, ஒரு பொருட்களை நோக்கி, நபர்களை நோக்கி, இல்ல ஒரு குழுக்களை நோக்கி. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அதாவது இஸ்லாமிய தீவிரவாதிகளும் கிறிஸ்தவ கொடுங்கோலர்களும் நம்ம இந்துக்களுக்கு செய்த எல்லா கொடுமைகளை பற்றி திரும்ப திரும்ப பல சத்சங்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா எனக்குள்ள அவங்க யாரு மேலேயும் எந்த கோபம், வேதனை, ஆங்கர், வயலன்ஸ் எதுவுமே இருக்காது. எதுவுமே இல்லை. ஏன் அதை சொல்றேன்னா, திரும்ப அதை ரிப்பீட் ஆகாம நம்மளை நாமளே காப்பாத்திக்கிறதுக்காக நம்ம நம்முடைய வாழ்க்கையை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிக்கணும். இது ரிப்பீட் ஆகாம இருக்கிறது அவ்வளவுதான். ஆனா ஆங்கர், வயலன்ஸ், ஃபோர்டிஃபிகேஷன் இது எல்லாத்தையும் பில்ட் பண்ணி நம்மளே நம்மளை சஃபகேட் பண்ணிட்டு செத்துலாம் போயிடக்கூடாதுங்கயா. இந்த உதாரணத்தை நீங்க லைஃப்ல எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணுங்க.